சென்னை திருவேற்காடு அருகே வீட்டை இடித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் தற்கொலை செய்து கொண்டவருக்கு நியாயம் கேட்டு 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், 300க்கும் மேற்பட்டோர் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள் தரப்பில் என்ன வலியுறுத்தப்படுகிறது? வணக்கம் ராஜலட்சுமி. தன்னை திருவேற்காடு அடுத்த கோலடி பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நேற்றைய தினம் வருவாய்த்துறை அதிகாரிகள் வீடுகளுக்கு நோட்டீஸ் ஒட்டி கூட பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தனது வீடு பறி போய்விடுமோ என்கின்ற அச்சத்தில் சங்கர் என்பவர் அதாவது கார்பெண்டர் வேலை செய்யக்கூடிய சங்கர் என்பவர் வீட்டில் தூக்கு மாட்டி கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு நியாயம் கேட்டு தற்போது அப்பகுதியை சுற்றி உள்ள பொதுமக்கள் திருவேற்காட்டிலிருந்து அம்பத்தூர் சொல்லக்கூடிய அந்த கோலடி சாலையில் தற்போது 300க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அதாவது அவரோட மரணத்துக்கு நியாயம் வேண்டும், இந்த குடியிருப்புகளை அகற்றுவதற்கான இது நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது அப்பகுதிவாசிகள் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் அதனை அகற்றுவதற்கு தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் முனைப்பு காட்டி வருவதால் இதனை கைவிட வேண்டும் என்கின்ற முக்கிய கோரிக்கை வலியுறுத்தி இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது இவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. எனவே போக்குவரத்து போலீசார் மாற்றுப்பாதையில் இந்த வாகனங்களை அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இப்ப இந்த பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் போது அவர்கள் கலந்து செல்வதற்கு மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். அதே போல் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நேரில் பதில் அளிக்கும் வரை இங்கிருந்து கலைய மாட்டோம் என்று அவர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜலட்சுமி, கார்பெண்டர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்.